ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவுக்கு எப்படி ரோட் ட்ரிப்பாக போகிறோம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடு சிங்கப்பூரில் இருக்க அங்மோக்கியோவில் இருக்குது. அங்கேருந்து மலேசியாவில் இருக்க பத்து கேவ்ஸ் முருகன் டெம்பிளுக்கு தான் போக போகிறோம். நம்ம ஆல்ரெடி 10 சீட்டர் கேப் வந்து புக் பண்ணியிருந்தோம். அரௌண்ட் $1100 வந்தது. இது எப்படின்னா நமக்கு 3 நாள் ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நம்மளை பிக்கப் பண்ணிவிட்டு உள்ள மலேசியா ஃபுல்லாக நமக்கு சுற்றி காமிச்சிட்டு கேஎல்க்கு அப்புறம் பத்து கேவ்ஸ் இதெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு திரும்ப கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கே விட்டுருவாங்க. ஸோ இதுதான் வந்து பிளானு. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த கேப் வந்து ஜேபியிலேருந்து வருது. ஜேபியிலேருந்து வந்து நம்ம வீட்லேயே பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ செக்இன் முடிச்சுட்டு இப்போ வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம அரௌண்ட் 5:30க்கு வந்து வீட்டிலேருந்து கிளம்பணும். நம்ம வீக்கெண்டில் கிளம்புனதுனால ஹெவி டிராஃபிக் இருந்தது. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நம்ம அரௌண்ட் 12 வந்து ஆயிடுச்சு பத்து கேவ்ஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு. எல்லாருக்குமே நல்ல பசி. அதனால் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெஃப்ரெஷ் பண்ணணும், சாப்பிடணும், அந்த வேலையில் இருந்தது. ஸோ பின்னாடியே பார்த்தோம் நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ், அதாவது நம்ம இந்தியன் ஃபுட்டு கிடைக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு மீல்ஸை சாப்பிட்டுட்டு அங்கே ஆப்போசிட்லேயே ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இடம் இருந்துச்சு. அங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கோயிலுக்கு வந்தோம். ஸோ ஃபுட் எல்லாமே ஓகே, நார்மலாக இருந்துச்சு, நல்லா இருந்தது. ஸோ நமக்கு இந்தியன் ஃபுட் கிடைக்காது அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம், எல்லாமே கிடைக்குது. இங்கே சூப்பராக இருந்துச்சு. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. அங்கே கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மலை ஏறலான்னு தான் பிளான் பண்ணோம். சுத்தமாக வெயில் இல்லைங்க. நம்ம போனது வேணால் மதிய டைமாக இருக்கலாம், ஆனால் வந்து வெயில் அவ்வளோக்கா இல்லை. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியுது வீடியோவில். ஸோ ஈஸியாகவே தான் மலை ஏற முடிஞ்சுது. இது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம இது வரைக்கும் நான் கேவ்ஸ்லாம் எதுவுமே பார்த்ததில்ல. எனக்கு எப்படி இருக்குங்கிறது கூட தெரியாது. பட் இதுதான் ஃபஸ்ட் டைமு. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. மேலேருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கூட தண்ணி ஈரமாகவே தான் இருந்தது. அது தொடச்சி விட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா பாசம் பிடிக்கல, வலிக்கு விடலை. ஸோ அது எனக்கு ஆச்சரியமாகவே இருந்தது. அதே போல் எங்களோட அதிர்ஷ்டம், நாங்கள் அபிஷேகத்தையும் பார்க்க முடிஞ்சுது. நாங்கள் போன டைமுக்கு கரெக்டாக அபிஷேகம் நடந்துட்டு இருந்தது. இங்கே வேல் தாங்க மூலவர் போல், வேலுக்கு தான் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே போல் நல்லா நின்று சாமி பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. இங்கே தரையெல்லாம் தண்ணியாக இருக்குது இல்லைங்களா, அங்கே மேலே தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குது. அதனால தான் அங்கே ஈரமாகவே இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அங்கே பாருங்கள் ஸ்டெப்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டெப்ஸ் வழியாக மறுபடியும் போனோம் அப்படின்னா அங்கே வந்து முருகன் சந்நிதி மறுபடியும் இருக்குது. அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம். இது வழியாக போகணும். ரொம்ப ஈஸியாக தாங்க இருந்தது. கண்டினியூஸாக ஸ்டெப்ஸ் இல்லை, கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடக்கிறோம், அதுக்கப்புறம் மறுபடியும் படிகள் வருது. ஸோ அதனால் ஈஸியாக தான் இருந்தது. ரொம்ப கஷ்டமாக எதுவும் இல்லை. நம்ம போயிட்டு சாமி கும்பிட்டு இப்போ வந்து கீழே இறங்குறோம். என்னென்னா ஸ்டெப்ஸ் கொஞ்சம் உயரமாக இருந்தது. ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம். அதனால் நம்ம மறுபடியும் கீழே வரோம். இங்கே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே கடைகள்லாம் நிறைய இருக்குது. நம்ம கோயிலை சுற்றி நிறைய கடைகள் இருக்கும்ல, அது மாதிரி அந்த சாமி பொருட்கள் இருக்கிறது, வேல், சிலைகள், அப்புறம் சாமி புத்தகங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அங்கேயுமே நிறைய கடைகள் இருந்தது. நாங்களுமே அங்கே வந்துட்டு வேல் தான் வாங்கினோம். ஃபேமிலிக்கு, எங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வேல் வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் ஒரு 2 ஃபேமிலியாக சேர்ந்து தான் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு பிளான் பண்ணி வந்தோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து இது சிவன் கோவில். மலைக்கு கீழே வந்துட்டு இந்த சிவன் கோவில் இருக்குது. இங்கேயும் நம்ம போகலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம மலை ஏறிட்டு வந்திருக்கோம் இல்லையா, இன்னும் சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தோம். அதனால் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு மறுபடியும் போகலாம் அப்படின்ட்டு பிளானில் இருக்கோம். நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவுக்கு ரோட் ட்ரிப்பாக வரோம். பட் இந்த ஜேர்னி வந்து கொஞ்சம் லாங் ஜேர்னியாக தான் இருந்தது. அடுத்து இங்கேருந்து நம்ம ஜென்டிங் ஹைலாண்ட் வந்து போகிறோம். அடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.